வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா ஜி5ல ஒரு ஹிந்தி ஸ்பை த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற தெஹ்ரான் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதைக்களமே 2012 டெல்லியில நடந்த ஒரு சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. படத்தோட ஹீரோ ஜான் ஆப்ரகாம் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. ஒரு நாள் டெல்லியில ஒரு பாம் பிளாஸ்ட் ஒண்ணு நடக்குது. அதுல ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தங்க இறந்து போறாங்க. இந்த சம்பவம் ஹீரோவோட மனசை பெருசா பாதிக்குது. சோ ஹீரோ குற்றவாளிய எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு இந்த கேஸ கையில எடுக்கிறாரு. ஹீரோவோட உயர் அதிகாரிகள் இந்த கேஸ கைவிட சொல்லியும் ஹீரோ கேட்காம கேஸ தீவிரப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு, கடைசியா குற்றவாளிய பிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹீரோ ஜான் ஆப்ரகாமோட நடிப்பு தான். படத்துல அவரு போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறனால அந்த போலீஸ் கதாபாத்திரத்துக்கான உடல் பாவனைகளை சிறப்பா தன்னுடைய நடிப்பு மூலமா வெளிப்படுத்திருக்கிறாரு. படத்துல லீடா நடிச்ச மற்ற நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரைக்கதையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஆடியன்ஸ் படத்தை பார்க்கும்போது அந்த உண்மைத்தன்மை மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரைக்கதையை டைரக்டர் கையாண்ட விதம் படத்துல நல்லாவே இருக்குது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வர ஆக்ஷன் சண்டை காட்சிகள் நல்லாவே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, ஹீரோ குற்றவாளி ஒருத்தங்களை கார்ல சேஸ் பண்ணுவாரு. அந்த காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸ்ல வர சண்டை காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. மேலும் ஹீரோ குற்றவாளியை பிடிக்க என்னென்ன சிரமங்கள் படுறாரு அப்படிங்கிறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. மேலும் படத்தோட சினிமாட்டோகிராபிக் மற்றும் கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே படத்துல நல்லாவே இருக்குது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல சினிமேட்டிக்கான காட்சிகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இது இந்த படத்தோட சின்ன ஒரு குறைதான். மற்றபடி பெருசா குறைகள் அப்படின்ட்டு படத்துல எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். தாராளமா இந்த படத்தை ஃபேமிலியோடய பார்க்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.